ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருடன் படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கருடன் இந்த படத்தோட கதை என்னென்னா, ஆதி கர்ணாங்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வளர்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பகை வருது. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த படத்தோட கதை. இந்த படம் நான் முக்கியமாக பார்க்கறதுக்கு காரணமே சூரிக்காக தான். ட்ரைலரில் பார்க்கும்போது சூப்பராக நடிச்சிருந்தாரு. அதுக்காகவே இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி வெற்றிமாறன் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து துரை செந்தில்குமார். இவர் இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல், பட்டாசு, கொடிங்கிற படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நம்பிக்கை தர டைரக்டர் தான். அதனால இந்த படம் பார்க்க போனேன். போய் பார்த்ததுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லைன்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். மொதல் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா சூரி தாங்க. இதுக்கு முன்னாடி இவர் இரிட்டேட்டிங் காமெடி ஆக்டராக தான் தெரிஞ்சுது. எப்போ விடுதலை பார்ட் 1 நடித்தாரோ அதுக்கப்புறமே சூரி வேறு ரேஞ்சுக்கு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் சசிகுமார். இவரை பற்றி சொல்லணும்னா, இந்த மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட்னா போதும் பூந்து விளையாடிடுவார் நடிப்பில். அவரும் ஆக்டிங்கில் ரொம்ப குறைய வைக்கல. ரொம்ப ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இவர் படத்துக்கு செகண்ட் ஹீரோ மாதிரி இருந்தாலுமே ஈகோ பார்க்காம கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருந்தாரு. இவங்க கூடயே ஒரு மலையாள ஆக்டரும் நடிச்சிருக்காரு, கர்ணாங்கிற கேரக்டரில். அவரும் நல்ல டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அடுத்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கும். மற்றபடி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேயில் ஃபைட் சீன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சூரிய கூட இந்த படத்தில் ஃபைட் பண்ணி வச்சு நம்பும்படியாக எடுத்திருக்காங்க. கொரியோகிராஃபியில் கேமரா ஒர்க்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் துரை செந்தில்குமார் பற்றி சொல்லணும். இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் இருக்குதுல்ல, எதிர்நீச்சல், கொடி, பட்டாசு, இந்த 3 படமாக இருக்கட்டும். பட்டாசு வேலைக்கு ஆகலை, அது விட்டுருங்க. எதிர்நீச்சலாகட்டும், கொடியாகட்டும் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்திருந்தாரு. இந்த 2 படங்கள் மாதிரி இந்த படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான் சொல்லணும். மற்றபடி ரசிக்கும்படியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு 3 மணி நேரம் ஏசியில் போய் உட்காரணுன்னா போய் படம் பார்த்துட்டு வாங்க. பை கைஸ்.